கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நாம் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் அவருக்கு ஊழியம் செய்யும்போது அது கனமான ஊழியங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியுது இது கனமான ஊழியம்? அவருடைய ராஜ்யத்தை செய்வது சந்தோஷமா ஒரு பாக்கியம். ஆமென். எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பாக்கியம். ஆமென். இயேசுவுக்காக யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ ஆண்டவர் அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, ஒரு பாக்கியத்தை வைத்து இருக்கிறார், தம்மோட கூட இருக்கவும். அல்லேலூயா. பிதா அவரை கனம் பண்ணுறாரா? அல்லேலூயா. இயேசுக்காக நீ ஊழியத்தை செய்துனா பிதா உன்னை என்ன பண்ண போறாரு, கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாக இருக்கும். காலம் செல்லாது, காலம் இனி செல்லாது, வேகமாகவே காலம் முடிவடைய போகிறது. கர்த்தருடைய நாட்கள் சீக்கிரமாக வரப்போகுது. அவருடைய வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதனால தான் சாமையை ஜெபம் பண்ண சொல்கிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தை செய்யப்படுவது போல பூமியில செய்யணும். ஆமே. அவருடைய சித்தம், அவருடைய ராஜ்யம் நடக்கணும். இன்னைக்கு வேற ஒரு ராஜ்யம் இருக்குது, வேறொரு சித்தம் இருக்குது. அதனால தான் கொலை, கொள்ளை, அநியாயம் என்ன தேவையில்லாத உலகத்தில் நடக்கிறது. காரணம் என்ன? வேறொரு ராஜ்யம், வேறொரு சித்தம் நடந்து கொண்டு இருக்குது. ஆமே. இப்போ வேறொரு சித்தம் நடக்குதுன்னா, தேவ சித்தம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? தேவராஜ்யம் வரணும்னா என்ன செய்யணும்னா, உங்களுக்குள்ள எனக்குள்ள இயேசு வந்தார்ல, அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்குது. ஆமே. நீங்க புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொன்னா எல்லாருக்குள்ள ராஜ்யம் வந்துடும், எல்லாருக்குள்ள வெளிச்சம் வந்துடும். ஆமே. அல்லேலூயா. நம்ம போய் உலகத்தை எப்படி திருத்தணும்னு நினைக்கிறோம். டாஸ்மார்க்கை மூடணும், சினிமா தியேட்டரை மூடணும், இதெல்லாம் மூடணும், இதை மூடணும்னு சொல்கிறேன் பாருங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டா நம்ம எதையுமே சொல்ல வேண்டியது, எதையும் மூட வேண்டியது இல்லை. ஆமே. அல்லேலூயா. வாயை திறந்து ராஜ்யத்து சுவிசேஷத்தை நம்ம சொன்னால் சுவிசேஷம் முந்தி சொல்லப்படணும். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லணும். சபைக்கு வருகிற எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், அவர் நாமத்தை அறிந்திருக்கிறவர் எல்லாருமே ஊழியத்தை செய்யணும். ஆமே. இந்த கனமான ஊழியத்தை செய்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அவரோட கூட இருக்கவும் பிதாவாகிய தேவன் என்னை கனம் பண்ணுவாரான். ஆமே. உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவாரான், கனம் பண்ணுவா. கடவுளுக்காக ஒருத்தர் ஊழியத்தை செய்தா கனம் பண்ணுவார். இந்த 10 வருஷத்தில் ஆண்டவர் பெரிய கனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் வேதம் சொல்லுகிறது. பல வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள். சபை இப்போது சாதாரண விஷயம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதுவும் இந்த பகுதியில், இந்த இடத்துல சபை வச்சு ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஒரு கடினமான ஒரு வேலை தான். ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் இன்னைக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் வரணும், அவர் சித்தம் இந்த பூமியில எல்லாம் செய்யப்படணும். ஆமென். அல்லேலூயா. 1995 வருஷத்தில் இயேசுவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். கொஞ்சம் சாட்சி சொல்லிவிட்டு அப்படியே கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக போவோம். 1995 என் இருதயத்தை இயேசு கொடுத்தேன். 8வது படிக்கும்போதே, 8வது படிக்கும்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 8வது நான் படிக்கும்போது இந்த அஸ்னாவர் முனிசிபாலிட்டி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போது ஒரு வாத்தியார் வந்தார். அவர் வந்து வரலாறு எடுத்தார் பாருங்க. புக்கே அவர் திறக்கலை. அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தார். பேசி முடித்த உடனே முதல் சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு, முதல் சாப்டர் முடிஞ்சிச்சுன்னாரு. என்ன அவர் பேசி முடித்தார், முடிஞ்சிச்சு அப்படின்னாரு. புக்கு எடுத்து பார்த்தா அது அப்படியே இருக்குது, அவர் பேசுறது அப்படியே இருக்குது. அவ்வளோ மனப்பாடம் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணார். அப்படி பிரசங்கம் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாரு, அவர் பேசினார் பாருங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவரை பார்த்த உடனே. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் ஒரு வார்த்தை சொன்னார், கிமு கிபி என்றா என்ன என்று சொன்னார். முதல் நான் எங்கே தொடப்பட்டேன் என்பது குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிமு கிபி என்று பற்றி பேசினார் பாருங்க. கிமுன்னா என்னன்னு தெரியாது, கிபின்னா என்னன்னு தெரியாது. கிமுன்னா கிறிஸ்துக்கு முன்னாடி, கிபின்னா கிறிஸ்துக்கு பின்னாடி. உலக வரலாற்றையே சரித்திரத்தை பிரித்தவர் கிறிஸ்து தான். இந்த வரலாறு உருவான காரணமே கிறிஸ்து தான். அவர் தான் ஆசிய கண்டத்தில் பிறந்தார் என்று அவர் ஒரு கிறிஸ்துவர் பாருங்க. அவர் கரெக்டாக சுவிசேஷத்தை அறிவித்தார். அது எனக்காக தான் அறிவிச்சிருக்கிறார். அல்லேலூயா. முதல் நான் அங்கே தான் தொடப்பட்டேன். அந்த உண்மையை சொல்கிறேங்க. அவங்க மற்றவங்களாம் கிமு கிபின்னா வேறு வேறு மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் கிறிஸ்து எனக்கு உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த நாள் தான். அல்லேலூயா. தேவன் அந்த நாள் எனக்கு விதைக்கப்பட்டிருந்தார் பாருங்க. அந்த வார்த்தை கேட்ட உடனே, அப்போது திருவள்ளுவர் ஆண்டெல்லாம் கிடையாதா, தமிழர் ஆண்டெல்லாம் கிடையாதா,
அப்போ கிறிஸ்து தான் அந்த உலக சரித்திரத்தை ரெண்டாக பிரிஞ்சவரா? கிறிஸ்துக்கு பின்னாடி கிறிஸ்துக்கு முன்னாடி தானா? கிமுனா அப்படி தானா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அப்போ தான் எனக்கு வந்தது பாருங்கள். சின்ன கேள்வி, ஒரு கொஸ்டின். அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன். கிறிஸ்துவை என்ன பண்ணேன், லைட்டாக என் இருதயத்தை இடம் கொடுத்தேன். 10வது படிக்கும்போது சரியான மக்குங்க நான், சரியான மக்கு. அப்போல்லாம் பைபிளில் நான் இப்போ புதிய ஏற்பாடெலாம் எனக்கு கொடுத்தாங்க பாருங்கள். புதிய ஏற்பாடு கைப்பிரிதெல்லாம் கொடுப்பாங்க. படிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுனாங்க உடம்பு சரியில்லைன்ட்டு. அடிக்கடிக்கு நான் பெரிய சென்ட்ரல் ஜிஹெச்சுக்கு நான் போவேன், பஸ்ஸில் போவேன். போயிருக்கும்போதெல்லாம் எனக்கு கைப்பிரித்து கொடுப்பாங்க. அங்கே வந்து ஜெபம் பண்ணுவாங்க எங்கள் அப்பாவுக்காக. ஜெபம் பண்ணும்போது அழுது ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்குறேன். எங்கள் அப்பாவுக்கு வேதை படுக்கையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்குறேன். அதை பார்த்த உடனே எங்கள் அப்பாவுக்காக இவங்க அழுது ஜெபம் பண்ணுறாங்களே, இவங்களே இவ்வளோ அன்பாக இருப்பாங்கன்னா இவங்களுடைய தேவன் எவ்வளோ அன்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி என் இருதயத்தில் பெரிய கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே வரேன் பாருங்கள். என்னை தொடுறாரு. எப்படி தொடுறாரு, என் வாழ்க்கை எப்படி மாற்றுறாருன்னா அந்த கைப்பிரிதெல்லாம் கொடுப்பாங்க. கைப்பிரிது ஒன்றும் நான் கீழே பட மாட்டேன். வரும்போது பஸ்ஸில் வரும்போது எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். அது படிக்க ஆரம்பித்த போது இயேசு எனக்காக தான் மரித்தார், இயேசு எனக்காக தான் சிலுவையில் தொங்கினார், எனக்காக தான் ஜீவன் கொடுத்தார். அதை படிக்க கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு பலவந்தம் பண்ணுறதை நான் உணர்றேன். அந்த வசனங்களை தொட ஆரம்பிச்சது பாருங்கள். இந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வமா அப்படின்னு உள்ளத்தில் கேள்வியோடு கூட இருந்தது. அந்த வசனங்கள் என்னை தொட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக புதிய ஏற்பாடெல்லாம் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், வாங்காத விட மாட்டேன். வாங்கி அதை என்ன பண்ணிப்பேன், படிப்பேன். படித்து அப்படி கொஞ்ச நாள் இருந்தேன் பாருங்கள். 10th எக்ஸாம் வந்தது பாருங்கள். எனக்கு நானும் ஒரு மக்கு. அப்போ டிஜிஎஸ் தினகரன் சுவிசேஷத்தை அறிவிப்பார். அப்போல்லாம் ரேடியோ தான், கரண்ட்லாம் அப்போல்லாம் இல்லை, நிறைய கரண்ட்லாம் இல்லை. ரேடியோவில் தான் நாங்கள் நிகழ்ச்சி கேட்போம். அப்போ ரேடியோவில் அந்த நிகழ்ச்சி நாங்கள் கேட்கும்போது ஆத்மீக யாத்திரைன்னு பேசுவார். இயேசு அழைக்கிறான்னு சொல்லிட்டு 2 மணிக்கு பேசுவார் பாருங்கள். இந்த நிகழ்ச்சிலாம் கேட்டுக்கினே இருக்கும்போது அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதுனேன் பாருங்கள். படிக்கிறவர்களுக்காக 10th படிக்கிறவர்களுக்காக அவர் எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணார். எனக்கு கடிதம் எழுதி அனுப்புங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நானும் ஒரு கடிதம் எழுதி அனுப்பினேன் கிரீன்வே சாலைக்கு. இன்றைக்கி அவர் டிஜிஎஸ் சாலையாக மாற்றியிருக்கிறாங்க. ஆமாம், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நல்ல வல்லமையாக ஓடி செய்த தேவ மனிதன். அவர் எனக்காக ஒரு லெட்டரை எழுதி அனுப்பிச்சார். நான் பல நாட்களாக அதை நான் சூட்கேஸில் வச்சுருந்தேன் பாருங்க. அவர் லெட்டரை எழுதி அனுப்பிச்சிருந்தார். அந்த லெட்டரை நான் எடுத்து வாசித்து எக்ஸாம் எழுதும் போது படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணேன், எக்ஸாமே 10th எக்ஸாமே எழுதுனேன் பாருங்கள். எங்கள் குடும்பத்துலேயே எங்கள் வம்சத்துலேயே முதல் 10th பாஸ் பண்ணது நான் தான். ஆமீன், ஹல்லேலூயா. சரியான மக்குங்க. எனக்கு ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்லேயே எழுத தெரியாது. அது கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் எழுதுகிறேன். இங்கிலீஷ் 2nd பேப்பரில் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்து அப்படியே எழுதினேன். 58 மார்க் எப்படி போட்டாங்கன்னே தெரியல எனக்கு. ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் நான் யோசிச்சுன்னு இருக்கிறேங்க. எனக்கு இன்னும் புரியல, விட தெரியல. ஹல்லேலூயா. எனக்கு இன்னொரு இங்கிலீஷில் சரியான வார்த்தைகளை படிக்க தெரியாது. ஆமீன், ஹல்லேலூயா. தேவனுக்கு படிப்பு ஞானம் அதெல்லாம் தேவையில்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் பைத்தியங்களை தேர்ந்து கொண்டார். ஆமீன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தேர்ந்து கொண்டார். கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க என்னை தேர்ந்து கொண்டார். அங்கே தான் தொடராக பாருங்க. அந்த எக்ஸாமில் எழுதி முடித்து நான் 10th பாஸ் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுத்த பாருங்க. அதுக்கப்புறம் வேலை செய்ய போன பாருங்க. 10th பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்த உடனே வேலைக்கு போக ஆரம்பித்து அங்கே வேலையில் ஒரு சாம்சன் பேரியான்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார், இயேசு நான் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் வந்துக்கிட்டு இருக்குது, வழி ஆண்டவர் உண்டாக்குறார் பார். அவர் வந்து அந்த இடத்துல வேலை செய்ய, நான் கட்டட வேலை செய்கிறேன், அந்த இடத்துல வந்து அவர் எனக்கு இயேசு அறிவிக்கிறார். அறிவித்த போது எனக்கு சபைக்கு வழி நடத்தணும்னு யார் கேட்டால் சாம்சன் பேரியான். என் ரட்சிப்புக்காக பலர் வந்து என்ன பண்ணாங்க, உதவி செய்தாங்க. அவர் என்ன பண்ண, சபைக்கு நேராக அவர் என்னை நடத்துவதுக்கு அவர் சொன்னார், இயேசு நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு ஒரு கடவுள் தான் இருக்கிறாங்க, அவர் 30 கோடி கடவுள் இருக்குது, எனக்கு உனக்கு ஒரு கடவுள் தான் இருக்குது. வாக்குவாதம் நடக்குது. ஆனால் நான் உண்மையிலே வாக்குவாதம் பண்ணலை. நான் அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இன்னும் இயேசு பற்றி தெரிஞ்சதுக்காகவே வாக்குவாதம் பண்ணின்னுக்கிறேன். ஒன்று எங்களுக்கு 30 கோடி கடவுள் இருக்குது, தமிழ் கடவுள் இருக்குது, உலக கடவுள்லாம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன ஒரே ஒரு கடவுள் தான், அப்படி இயேசுநாதர் மட்டும்தான் ஒரு கடவுள், அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணினே இருக்கிறேன். அப்போ வாக்குவாதம் பண்ணும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு கடவுள் தான் அப்படின்னு என்கிட்ட பேசினார். இப்போ வாக்குவாதம் நடந்துக்கினே சொல்ல, சரி விடுப்பா, 330 கோடி கடவுள்லாம் கிடையாது, அதை விட்டுரு, நானும் அதை வணங்கலை, நீயும் அதை வணங்க தேவையில்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை நீ வணங்குவியான்னு கேட்டார். வானத்தி பூமி உண்டாக்கினது தான் கடவுள், அவர் தான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன பாரு. அவர் சொன்னார் 30 நாள் வரைக்கும் வானத்தி பூமி உண்டாக்கின கடவுளை நீ வணங்கு அப்படின்னு சொன்னார் பாரு. அப்போ அந்த 30 நாளும் நான் எந்த கோயிலுக்கும் போகல, எந்த விபூதியும் வைக்கல. 30 நாளும் உக்காஞ்சி டெய்லியும் அந்த காரியத்தை கேட்டேன். ஏசுனாது கடவுளையும் எனக்கு தெரியுது கொஞ்சம், ஆனாலும் உக்காஞ்சி 30 நாளும் என்ன பண்ணேன், அந்த கடவுள் யார், வானத்து பூமி உண்டாக்கின கடவுள் யார் எனக்கு வெளிப்படுத்த சொல்லி நான் உண்மையாகவே கேட்டேங்க. யாரோ பொய் சொல்லலை. 30 நாள் ஆச்சு. 30 நாள் ஆகியும் இயேசுநாதர் எனக்கு வெளிப்படலை.
அவள் தான் இனிமேல் நம்ம கடவுள் யார், படவட்டம்மா கோயில் தான் கடவுள் சொல்லிட்டு அப்போ ஆடி மாதம் நெருப்பு மெரிக்கு போயிட்டேன். நெருப்பு மெரிக்கு போகும்போது கடைசியாக நெருப்பு மெரிக்கு நான் தான் நிற்கிறேன். லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு 4வது 5வது ஆளாக நிற்கிறேன். அப்போது எனக்கு அந்த இடத்துல ஆண்டவர் தரிசனமானார். அந்த இடத்துல தான் தரிசனமானார். அன்றைக்கி நெருப்பு மெரிச்சிட்டு வந்தேன் பாருங்க. அதுக்கப்புறம் இந்து கோயிலில் போய் நான் என்ன பண்ணல, ஒரு பூஜையும் பண்ணலை. ஆமீன். அதுலேருந்து இன்ன வரைக்கும் ஆண்டவர் கிருபையா அன்னையோடு லாஸ்ட்டு எனக்கு என்னைக்கு இயேசு தரிசனமானாரோ அன்றைக்கி இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். அன்னிலிருந்து அந்த சபைக்கு அவர் சொன்னார் பாரு, சாம்சன் பேரி, அந்த சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன். 10th எழுதி பாஸ் பண்ணி முடித்த உடனே அந்த சாமையா இருக்கிறார் இப்போ சேவியரில் ஊழியம் செய்தார். அப்போ 95 அவர் அப்போ ஊழியம் செய்தார். அவர்கிட்ட நான் என்ன பண்ணேன், மெழுகுவர்த்தி எடுத்து போய் என்ன பண்ணேன், கொடுத்தேன். அவரு எனக்கு ஜெபம் பண்ணார் ரட்சிப்புக்காக. ஆமீன், அல்லேலூயா. இதோ இதுவும் ஒரு சாட்சி தான். ஆமீன். சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுதுங்க. இவர் என்ன பண்ணார், எனக்கு சாட்சி தான். நான் அன்றைக்கி இயேசுவை அன்றைக்கி ஏற்றுக்கொண்டேன். 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆகி எனக்கு ஞானஸ்தானமே கொடுக்கல. ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா இல்லையா? அவர் என்னென்ன பயம், இவன் நாக்கியர் குடும்பத்திலேருந்து வந்துக்கிறான், இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா ஊராரெலாம் சண்டை போடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவர் தடை பண்ணினே இருக்கிறார். தடை பண்ணினே இருக்கும்போது எனக்கு ஞானஸ்தானம் வேணும், நல்லா ஜெபிப்பேன், நல்ல வேதத்தை வாசிப்பேன், ஆண்டவர் மேலே அன்பு அதிகமாகி போச்சு. ஒரு நாள் கூட சபையை கட் பண்ண மாட்டேன். எல்லா நாளும் எந்த கூட்டம் வச்சாலும் போவேன். ஆண்டவர் மேலே அன்பு ஆச்சு. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு உள்ளத்தை வந்தது. ஆண்டவர் ஏன் இந்த 17 வயசு வரையும் என்னை விட்டு வச்சுங்க, சின்ன வயசுல என்னை தொட்டுருக்கலாம்னு அழுது இருக்கிறேன், கதறி இருக்கிறேன். ஆண்டவர் மேலே அன்பு வந்துச்சு பாருங்கள். அப்படியே நான் இருந்தேன் பாருங்கள். ஜெபமணின்னு இருந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கிட்டார். அல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் கொடுக்கல ஆண்டவரே, ஞானஸ்தானம் கொடுக்கலண்ணா, நீ அவங்க என்னடா ஞானஸ்தானம் கொடு, நான் பரிசுத்த ஆவியிலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியை பெற்றவன். அல்லேலூயா. இந்த வாஞ்சை இருந்தது பாருங்கள். ஆண்டவர் மேலே வாஞ்சை, தாகம், இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். வீட்டுக்கே நான் வரமாட்டேங்க, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். இரவும் பகலும் வேலை செய்வேன். காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போவேன், 6 மணிக்கு வந்துடுவேன். 7 மணிக்கு போய் முழங்கால் படி ஜெபம் பண்ணுவேன். ஏன் இந்த லைஃப்பை சொல்கிறேன்னா பெருமைக்காக இல்லை, கடவுள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொட்டால் எப்படி இருக்கும். அல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையை தொட்டதுனால 7 மணிக்கு முழங்கால் படிடுவேன், 10 மணி வரையும் ஜெபம் பண்ணுவேன். மறுபடியும் வீட்டுக்கு வருவேன், சாப்பிட்டு மறுபடியும் போய் 12 மணி வரைக்கும் பைபிள் வாசிப்பேன். சபையில் தான், இங்கே கிடையாது, சபையில். காலையில் 4 மணிக்கு பாஸ்ட்டு வர்றார், அவரோட கூட எழுந்து ஜெபம் பண்ணுவேன். 7 மணி வரைக்கும், 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு 7 மணியில் நான் எழுந்து பைபிள் வாசிட்டு கிளம்பிடுவேன். மறுபடியும் வேலைக்கு போயிடுவேன். வேலையில் கொத்தனார் வேலை தான். ஒவ்வொரு கரண்டி எடுத்து வாரி அடிக்கும் போதெல்லாம் சோத்திரம் 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 சொல்லி அடிப்பேன். ஒவ்வொரு கல் எடுத்து வைக்கும்போது சோத்திரம் சோத்திரம் வைப்பேன். ஆமாம், அல்லேலூயா. கர்த்தர் வீடு அது மாதிரி கட்ட வச்சார் பாருங்கள். அந்த நாட்கள்லாம் ஆண்டவர் என்ன ஒவ்வொரு வீட்டுக்கு அங்கங்கெல்லாம் போய் வேலை செய்தோம். அந்த இடத்துலலாம் போய் ஆண்டவர் உதவி செய்தார் பாருங்கள். ஆண்டவர் என்னை தொட்டார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தோம். சனிக்கிழமை இரவுனா ஜெபம் பண்ணுவோம் பாருங்கள். நைட்டு 10 மணிக்கு முழங்கால் போட்டோன்னா வெடிய 6 மணி வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் நடக்கும். பல வருஷங்களாக தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சபையிலே ஜெபம் பண்ணோம். சபை சீக்கிரமாக வளர்ந்து பாருங்கள். அந்த இடத்துல ஜெபம் பண்ண அது மாதிரி தொடர்ந்து ஜெபம். அப்போஸ்தலர் எல்லாரும் தொடர்ந்து இடைவிடாமல் கர்த்தரை சோத்தரித்தார்கள், அப்பம் விட்டார்கள். நாங்களோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதிலும் சோத்தரிப்பதிலும் தரித்திருப்போம். அப்பம் பிக்கிறத தரித்திருப்போம். என்னைக்கு வருவேன் இடைவிடாமல் கர்த்தரை தேர்றானோ அன்றைக்கி அங்கே ஒரு எழுப்புதல் வருங்க. அல்லேலூயா. என் உள்ளெல்லாம் அன்றைக்கி இயேசு ஏற்றுக்கொண்டு என் குடும்பம் ரட்சிக்க பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பிரயாசம், நிறைய ஜெபம் பண்ணுவேன். பாஸ்டர்கிட்ட கேட்பேன், பாஸ்டர் குடும்ப ரட்சிக்கப்படுத்த என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய வசனங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார். நல்ல ஒரு போதகர் பாருங்கள். நல்ல விசுவாசத்தை குறித்து நல்லா எனக்கு அந்த நாட்களில் பாடம் சொல்லிக் கொடுத்தாரு. கர்த்தராருக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்போது நீயும் விட்டாரும் ரட்சிக்கப்படுவீர் என்று அப்போஸ்தலர் 16:31 சொல்லியிருக்க அந்த வசனத்தை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேங்க. வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் குடும்பத்தை ரட்சிக்கப்படலை, எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்படலை. அது இருக்கார் எங்கள் அண்ணன், அவர் ரட்சிக்கப்படலை. அப்போ அவர் இந்து மார்க்கத்தில் இருந்தார். மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது திருப்பதிக்கு போயிட்டு வருவார். ரொம்ப பக்தியான ஆள். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த கவுச்சியை செய்ய மாட்டாங்க பாருங்க. நான் வேணும்னு அப்போ ஒரு கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் பாருங்க. அன்றைக்கி தான் முட்டை செய்யன்னு சொல்லுவேன், அன்றைக்கி தான் ஏதாவது செய்யன்னு சொல்லுவேன், இடம் பேசுவேன் பாருங்கள். அப்போது அதில் எங்களுக்கு வாக்குவாதம்லாம் உண்டாகும். நான் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால அதில் என்ன பண்ணும், வாக்குவாதம்லாம் உண்டாகும். ஏன் உங்களுக்கு பிடிக்கல, நான் செய்து சாப்பிட்ணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவோம் பாரு. அதில் ஒரு வாக்குவாதம் வரும். அப்போ சின்ன வயசு தெரியாதுல்ல, அப்போ வாக்குவாதத்தில் இருந்தும் பாருங்கள். அதுக்கப்புறம் அண்ணனை ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள். குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வருது, வைராக்கியமாக ஜெபம் பண்ணணுன்ட்டு. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வசனத்தை வைத்து அப்போஸ்தலர் 16:31 வச்சு என்ன பண்ணுவேன், கர்த்தராகிய இயேசு விசுவாசி அப்போதும் நீயும் உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவி. இந்த வசனத்தை வைத்து பல நாள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணினே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த எசேக்கியா பிரான்சிஸ் உடைய கேசட்லாம் வாங்கிட்டு நான் அடிக்கடி கேட்பேன் பாருங்கள்.
ஒரு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், தேவ மனிதன் பாருங்கள், அபிஷேகத்தை நிறைந்தவர், 13 வயசுலேயே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அந்த நாட்கள் வல்லமையாய் பயன்படுத்தினார். போய் நின்னால தேவ பிரசன்னம், தேவ மகிமை அந்த மனுஷன் மேலே இருக்கிறத எங்களால் பார்க்க முடியும். அந்த மனுஷன் வாயில் வர வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனமாக வரும். அவர் பாட்டு ஒரு பாடாது, அந்த பாட்டு பாடும் யெகோவா நிசி என்ற ஒரு பாட்டு கேசட் எடுத்து அந்த பாட்டு போட்டோம் பாருங்கள். பாட்டு போடும்போது தான் எங்கள் அண்ணன் அந்த பாட்டை கேட்டுக்கினே இருக்க பாரு, ரட்சிக்கப்படுறாரு. அல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை உடைக்கும். அப்போது எங்கள் குடும்பத்தில் இந்த ஜபம் பண்ணிக்கினே இருக்க பாரு. ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ வாக்குவாதம் சண்டைகள் வந்தாலும், எவ்வளோ விக்கிரக ஆராதனை இருந்தாலும், என் குடும்பத்தை எப்படி ரட்சிக்கணும் என்பதை நான் தெளிவாக என்ன பண்ணேன், திட்டம் போட்டேன். என்ன திட்டம்னா, வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். நீங்கள் எது கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு செய்வேன். அதுதான் நான் இந்த வசனம், நான் வாழ்நாள் முழுவதும் இந்த வசனத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் பிரசங்கித்தே கொண்டே இருப்பேன். ஏன் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஒவ்வொரு வருஷத்துலையும் இந்த பிரசங்கத்தில் நான் இந்த வசனங்கள் எடுக்கிறேன்னா, இந்த வார்த்தையில் வெளிச்சம். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நான் தரப்போடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த வசனத்தை வைத்து ஜெபிப்பது எப்படி? அப்போது ஜெபம் என்பது என்னன்னா, அவர் வார்த்தையை வைத்து அவருக்கே சொல்வது தான் ஜெபம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதுனா எதுக்குன்னா, நான் சொல்கிற காரியங்கள்லாம் நீங்கள் கவனிங்க. உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கப்படாத இருப்பார்கள்டா, அவங்களுக்காக நீ எப்படி ஜெபம் பண்ணணும் என்பது நாங்களே சொல்கிறேன். இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும் பாருங்கள். அப்படி தான் ஒவ்வொருவராக ரட்சிக்கப்படுறாங்க. எங்கள் அக்கா செத்தா கூட வந்துருக்குறாங்க பாருங்கள். செத்தா கூட இந்த இயேசுநாதரை நான் ஏற்றுக்க மாட்டேன்னாங்க பாரு. அவங்க அந்த வருஷத்துலேயே ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டார். அந்த வருஷத்துலேயே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க பாருங்கள். பாபு, அவங்க பையன் பாபு. அவனை பார்த்து நான் சொன்னேன், அவங்கள பார்த்து சொன்னேன், உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அவனை என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்பட்ட குழந்தையாக தான் அவன் பிறப்பான் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், அவர் உலகத்தில் எப்படிலாம் சுற்றி கித்தி வந்தாலும் எங்கள் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, குடும்ப ரட்சிப்பு எடுக்கிறது. அல்லேலூயா. அவனுக்கும் இன்றைக்கி 30 வயசாகி இன்றைக்கி அவனுக்கும் கல்யாணம் ஆகி அவனுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் 30 வருஷமாக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த எல்லா கிருபைக்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன். எங்கள் அம்மா இயேசுநாதரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இயேசுநாதரை ஏற்றுக்கவே மாட்டேன், நாங்கள் செத்தா கூட நான் வரமாட்டேன், இந்த ஜாதியில் நான் வரமாட்டேன், அப்படி இப்படி என்ன சொன்னாங்க. பல பிரச்சனைகள் பண்ணாங்க, அழுதாங்க. ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் பிரச்சனை வந்தது, முதுகுவலி பிரச்சனை வந்தது. பல 6 மாதமாக இருந்தது பாருங்கள். கொடுமையாக வேதனைப்பட்டாங்க. அவங்க எங்கேயோ போய் பார்த்தாங்க, ஆனால் சுகமாகல. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ ஒன்றுமே கேட்காத, உங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாதான் என்ன, எனக்கு ஜெபம் பண்ணாதான் என்னான்னு கேட்டாங்க பாரு. அப்போது இதான் சரியான டைமு. ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ண பாருங்கள். அந்த மாதத்துலேயே அவங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமாக சுகத்தை கிடைச்சது. அல்லேலூயா. இப்படி தான் ஒவ்வொருவராக ஆண்டவர் தொடர்றாரு எங்கள் குடும்பத்தில். அப்புறம் தம்பி ஏனோக்கு, அதுக்கப்புறம் கண்ணன், இப்படி எல்லாருமே குடும்பத்தை என்ன பண்ணாங்க, எல்லாருமே ரட்சிக்கப்படுறாங்க. குடும்பத்தில் எல்லாரும் ரட்சி. இன்றைக்கி யாருமே எங்கள் குடும்பத்தில் என் ரத்த சம்பந்தமாக இருக்கவங்க, என் கூட பிறந்தவங்க யாரும் ரட்சிக்கப்படாதில்லை. அவங்களுக்கு பிறந்தவர்களும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி சபையும் நிறைஞ்சு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவங்க கல்யாணம் பண்ண மனைவிமார்கள்லாம் எங்கள் அண்ணி, எங்கள் காஞ்சனா, அப்புறம் தனம், இவங்கெல்லாம் வந்து பாருங்கள், எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகவே ஆண்டவர் இப்போ நீ மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கல்யாணம் ஆக சொல்லு, கண்ணனுக்கு கல்யாணம் ஆக சொல்லு, இந்து முறையில் தான் கல்யாணம் பண்ணும் வடபழனி கோயிலில். ஆனால் கல்யாணம் பண்ண சொன்னாங்க, எங்கள் பொண்ணு நீங்கள் வழிகட்டாயமாக கூடக்கூடாது சர்ச்சுக்கலாம் அப்படின்னா. நாங்கள் கூடவே மாட்டோம், இப்படியே தான் சொன்னோம். நாங்களே என்ன பண்ண மாட்டோம், கூட மாட்டோம். சொன்னோமா இல்லையா? சொன்னோம், நாங்கள் கூடவே மாட்டோம் அப்படி சொன்னோம் பாருங்க. அப்போது ஆண்டவர் அவங்கள தொடராரு பாருங்க. அல்லேலூயா. தேவ வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கணுங்க, தேவனுடைய வார்த்தை மேல் விசுவாசிக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவனை பிடிக்கணுங்க. தேவனை பிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை பிடிக்கணும். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை பிடிக்கணும். ஆமென். வாக்கு தத்தங்களை பிடிச்சு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா, உறுதியான மனதோடு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா ஆண்டவர் வாசல்களை திறப்பார். ஆமென். அற்புதங்களை செய்வார். வாசல்களை திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகி போகவில்லை. நாம் ஜெபம் பண்ணா தேசத்தை அசைக்க முடியும். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணா பிசாசு வல்லமை ராஜ்யத்தை தகர்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம குடும்பத்து மேலே பிசாசு எந்த அதிகாரம் கிடையாதுங்க.
நம்ம பரலோகத்துக்கு போயிட்டு நம்ம குடும்பம்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆமே, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், என் குடும்பமாக ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நிறைய ஊழியங்கள், நிறைய ஊழியக்கார பிள்ளைகள்லாம் சொந்த குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணும், ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். அல்லேலூயா. நோவா தன் குடும்பத்தை எல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். ஆமே, 8 பேர் மாத்திரம் அதில் அந்த பேழைக்குள்ளே புகுந்தார் பாருங்க. பேழை என்பது சபை. அந்த சபைக்குள்ளே வரணும் எல்லாருமே, உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, அது சபைக்குள்ளே வரணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் சத்தியத்தை அறிவு உண்டாகணும் என்று பவுல் சொல்கிறார். எல்லாருக்காக சோத்திரம் பண்ணுங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் உலகத்துக்காக ஜெபம் பண்ணி அப்படி ஊழியத்தை அந்த இடத்துல செய்தோம் பாருங்க. கிராம ஊழியத்தை செய்தோம். அங்கே நாட்கள் சைக்கிளில் போய் எல்லா இடங்களிலும் கிராம ஊழியங்களை செய்தோம் பாருங்க. வாலிப வயசில் 18-19 வயசுலலாம் தெருவாக சுவிசேஷத்தை அறிவிப்பேன். ஏதோ பைத்தியன்னு சொல்லுவாங்க, லூசுன்னு சொல்லுவாங்க, அல்லையா கூட்டம்னு சொல்லுவாங்க. ஏடா உனக்கு வேலை இல்லையா, பைத்தியக்காரன் அப்படின்னு எது சொல்லுவாங்க. என்னை பார்த்தா சில பேர் ஓடுவாங்க. ஏன்னா இயேசு பற்றி எங்கே பார்த்தாலும் இயேசு பற்றி சொல்லுவேன். ரட்சணியம் சந்தோஷம் எனக்குள்ளே இருந்ததுனால கண்ணில் தண்ணி வரும். எங்கே போனாலும் வண்டியில் போனாலும் ஆத்மா பாரம். பாருங்கள், ஊழியத்துக்கு தேவன் அழைக்கும் போது அன்றைக்கி விட்ட கண்ணீர், அன்றைக்கி விட்ட ஜெபம், அன்றைக்கி செய்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. அவர் அநீதி உள்ள தேவன் அல்லங்க. ஆமே, அல்லேலூயா. அன்றைக்கி நம்ம பார்த்தோம், உண்மை உள்ள மனுஷன் என்று இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் நம்ம ஏற்படுத்துகிறார். ஆமே, எனக்கு ஏதோ தகுதி இருக்குது அதனால் நான் அந்த ஊழியத்துக்கு வரல. ஆமே, அல்லேலூயா. இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஏதோ சும்மா ஒரு கூடாரம் போட்டு ஆரம்பிக்கலாம், என்ன ஜெபம் பண்ணோம், ஜெபிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தான் ஆரம்பித்தோம் பாருங்கள். ஒரு கொட்டாய் போட்டு ஜெபிக்கலான்னு போனோம். அப்போது 2 ஊழியக்காரர் வந்தாங்க. ஏன்ப்பா கொட்டாய் போடுற, ஷீட்டே போட்டுருப்பா, புரோஜனமாக இருக்கும் அப்படின்னா. அப்போ அந்த ஷீட்டு போட்ட மாதிரி ஷீட்டை போட்டு அப்புறம் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னு போது மாதம் கூட்டம் வச்சோம். வெள்ளிக்கிழமை கூட்டம் வச்சோம். இப்படி கிட்டத்தட்ட 5 வருஷம் சென்னையில் இருக்கிற எல்லா தேவ மனிதர்களும் இந்த இடத்துல வந்து பிரசங்கித்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா தேவ மனுஷனுடைய கால்கள்லாம் இந்த இடத்துல வந்து பதிஞ்சிருக்குது. அவளுடைய அபிஷேகம் இந்த இடத்துல இருக்குது. அவளுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். நிறைய தேவ மனிதர்கள் வந்து இந்த இடத்துல ஊழியத்தை செய்திருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாங்க. சில மனிதர்கள் சொல்லுவாங்க, சீக்கிரத்தில் சபையை ஆரம்பின்னு சொன்னார். இந்த அட்மாஸ்பியரை பார்த்தா இது வந்து ஜபக்கூடாரம் இல்லை, இது சபை தான் அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. சீக்கிரத்தை சபை ஆரம்பின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்க விரும்பலை. இந்த கொரோனா காலம் வந்தது பாருங்கள், எதுவுமே என்னுடைய விருப்பம் இல்லைங்க பாருங்கள். அதுவே ஆண்டவரையே என்ன பண்ணுறாரு, சார்ந்து வந்ததுனால எனக்கு விருப்பம் இல்லை, ஊழியம் செய்து எனக்கு விருப்பம், உண்மையாலே எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரை என்னை வழிகட்டாயம் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறத மட்டும் நான் உணர்றேன். கொரோனா வந்தது, கொரோனாக்கு அப்புறம் நாங்கள் எங்கேயும் சபைக்கு போகாத சூழ்நிலை நாங்கள் என்ன பண்ணோம், குடும்பமாக ஜெபம் பண்ணு சொல்லிட்டு குடும்பமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி உண்டாக்கப்பட்டது தான் இந்த சபை. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்முடைய யோசனைப்படி அல்ல, தேவனே தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல ஒரு பெல்தேபே சபைன்னு ஒன்று இருந்து பாருங்க. அங்கே சபை இருந்ததுங்க இந்த இடத்துல, நேதாஜி நகரில். ஒரு 30 வருஷத்துக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபை இருந்தது இந்த இடத்துல. அந்த சபை இங்கே இருக்கக்கூடாத அளவுக்கு இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஊழிக்காரரை துரத்தி விட்டாங்க பாருங்கள். அந்த வீட்டுக்காரை பிரச்சனை பண்ணி ஊழியம் செய்ய முடியாதவர் துரத்தி விட்டாங்க. நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். நான் எங்கள் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுச்சுல. அப்போ அண்ணனும் ஜெபம் பண்ணுறாரு, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். இந்த பகுதிக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சார் பாருங்க. ஜெபம் பண்ண பாருங்கள், இதே இடத்துல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். ஆமாம், அல்லேலூயா. இப்போ யாரும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. வாடகை இருக்கிறவங்க தான் பிரச்சனை, நமக்கு இங்கே இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு இந்த இடத்த குறித்து வச்சார். எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். என்னென்னா, நான் மணிக்கணக்கில் ஜெபிக்கிறதுனால அந்நிய பாஷையில் மணிக்கணக்கில் ஜெபிப்பேன். அந்த நாட்களில் அந்நிய பாஷையில் இரவு முழுவதும் 12 மணி நேரமும் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற நாட்களும் உண்டு பாருங்கள். இரவு பகலும் நாங்கள் ஜெபிப்போம். ஆவியானவர் நடத்துதலோடு, தேவ பிரசன்னத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். ஆவியானவர் என்னை நடத்துகிறது எல்லாம் புரியும் பாருங்க. ஆண்டவர் நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் பேசுகிறது புரியுங்க. அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஆண்டவர் உங்களோட பேசுவார். பவுலோடு கூட பேசினார் பாருங்க. உங்களோட கூட கர்த்தர் பேசுவார். பவுலை போகக்கூடாது சொன்னார். மேசியாவுக்கு போ, ஆசியாவுக்கு போ, அங்கே போவாதே, இங்கே போவாதே, பேதுருட்ட பேசுகிறா இருப்பாங்க. இப்படி ஆவியிலே நடத்தப்படும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுவீர்கள். அப்போ ஆவியிலே நடத்தப்படணும். கிறிஸ்துவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தணும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறவராக நாம் ஜெபிக்கும் போது இரவு நேரங்களில் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனம் என்னன்னா, என்னை ஒரு ராக்கெட்டு மேல் பறக்க வைக்கிறாரு. வேகமாக நான் போகிறேன், ஒரு மலைப்பகுதியில் போகிறேன், வேகமாக போகிறேன். ஆண்டவரே நிறுத்து, ஆண்டவரே இந்த மலைப்பகுதியை மண்டை உடையும் பொழுது நீ அங்கங்கேயே எட்டு போகிறீங்க, வேகமாக போகிறேன், நான் ஜெட்டு மேல் போயிட்டு இருக்கிறேன், நிறுத்துங்கன்றேன். அவர்கிட்ட தான் பேசின்னு இருக்கிறேன். அந்த இதில் கனவுல நிறுத்துங்கன்னு சொல்கிறேன். அவர் என்னை நிறுத்தாமல் ஒரு இடத்துக்கு மலைக்கிட்ட ஒரு கல் உடைக்கிற பகுதி எடுத்து நிறுத்தி
அங்கே நிற்க வச்சு சொல்கிறாரு, இங்கே போய் சுவிசேஷம் அறிவினார். இங்கே என்ன ஆண்டவரை நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, இங்கே வந்து யாருமே இல்லையே, ஒரு பாறையாக இருக்குதே, இந்த பாறை மத்தியில் எப்படி நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அப்படின்னா, நீ சுவிசேஷத்தை சொல்லுன்னார், நீ சொல்லுன்னார். அப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வந்து ஒரு பெரிய திரள் கூட்டம் முன்னாடி வந்து நிற்கிது பாருங்க. அல்லேலூயா. அது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனமாக காட்டார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு தேவன் அழைக்கும் போது உனக்கு தரிசனத்தோடு அழைப்பார். அல்லேலூயா. தேவன் நமக்கு உண்மை உள்ளவர் என்று நம்பி ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமே. நம்ம கனமான ஊழியம், கர்த்தருக்காக சேவை செய்கிற ஊழியம். இந்த ஊழியத்தை நாம் என்ன பண்ணணும், கனமாக எண்ணி நம்ம செய்யணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதோட சாட்சி, இதெல்லாம் இன்னும் நிறைய சாட்சி இருக்குது. நான் சொல்ல போன சாட்சி சொன்னேன்னா இன்றைக்கி பிரசங்கமே சாட்சியிலே முடிஞ்சிடும். அவ்வளோ சாட்சி இருக்குதுங்க. என் திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்சி, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாட்சி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு சாட்சியாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமே. ஒரு புஸ்தகம் எழுதினாலே சொல்ல முடியும். ஒரு புஸ்தகத்தை நான் என்ன பண்ணலாம், எழுதக்கூடிய அளவுக்கு இருக்குது. இவ்வளோ பெரிய புக்கு கூட என்னால் எழுத முடியும். அவ்வளோ சாட்சிகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அந்த சாட்சிகள்லாம் வருங்காலங்களே கர்த்தர் உங்களை சொல்லுவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சமயத்தில் நான் ஊழியக்காரர்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் பாருங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி அவங்க பேசின வார்த்தைகள்லாம் நான் கேட்டேன். அப்போது ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, ஒரே அவிசுவாசமான வார்த்தைகள். எங்கே பார்த்தோம், வியாதியை பற்றி, தரித்திரத்தை பற்றி, ஏழ்மையை பற்றி, ஒன்றும் இல்லாத பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். இதை கேட்க கேட்க எனக்குள்ளே உள்ளத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இந்த ஊழியக்காரங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அற்புதமானவர், ஏன் இவர் கர்த்தர் தப்பாக பேசின்னு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆராதனையில் ஆண்டவர் நான் ஆராதித்திருக்கும் போது வேதனையோடு ஆண்டவர்கிட்ட ஆராதித்து ஜெபம் பண்ணின்னு இருக்கிற ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறேன். அப்போ ஆவியான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் உன்னை ஊழியத்துக்கு அழைப்பேன், நான் அழைக்கும் போது என் ஜனங்களுக்கு விசுவாசத்தை பற்றி நீ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னார். நான் வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நான் சீப்பு போட்டு வாரிக்கிட்டே இருந்த, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நான் என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரேன்னா. நான் உனக்கு என்ன சொன்னேன் அதை நினைவுபடுத்தினேன். விசுவாசத்தை குறித்து பேசு, விசுவாசத்தை குறித்து பேசு. விசுவாசத்தினாலே ராஜ்யங்கள் ஜெயிச்சார்கள், விசுவாசத்தினாலே ரட்சிப்பு அடைந்தார், விசுவாசத்தினாலே எல்லாமே பெற்றார்கள் பாருங்க. இந்த உலகம் உண்டானது எப்படி உண்டாயிச்சான், விசுவாசத்தினாலே உலகங்களை தேவன் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நம்முடைய தேவன் விசுவாச தேவன். நமக்கு விசுவாசம் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஜெயம் பெறவே முடியாதுங்க. விசுவாசம் இல்லைன்னா ஜெயம் பெறவே முடியாது. விசுவாசிக்கிறனால எல்லாம் கூடும். இன்னைக்கு விசுவாசம் குறைவு, விசுவாச துரோகம் நடக்குது. இன்னைக்கு எது விசுவாசம், விசுவாசம் என்ன, விசுவாசம் எப்படி ஏற்கணும் என்பதை நாம் என்ன பண்ணணும், அறிஞ்சு கொள்ளணும். நாம் விசுவாசி என்று நாம் சொல்லுகிறதுனாலே விசுவாசி ஆக முடியாது. வசனங்களை உறுதியாய் பற்றி கொண்டு வசனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. வசனம் வல்லமை உள்ளதா இருக்கிறது, வசனம் அற்புதங்களை செய்யக்கூடியதா இருக்குது. சகல பிரசாவத்தை பார்க்கிறோம், நான் என் வார்த்தையை மகிமைப்படுத்துகிறேன் சொல்றாரு. தேவன் தமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தேவனும் வார்த்தை ஒன்று என்று வேதம் சொல்கிறது. அவர் வார்த்தையா இருந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், அந்த வார்த்தை இந்த பூமியிலே கிருபையா சத்தியமாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளணும். ஆமே. இயேசு இந்த உலகத்தில் வாடும்போது வார்த்தை வைத்துதான் எல்லாம் ஆளுகை செய்தார். இந்த உலகங்களை உண்டாக்கும் போது தேவன் எப்படி ஆளுகை செய்தார். உலகம் இல்லைங்க, ஒரு இருள் இருந்தது, ஒரே இருள் வெறுமை இருந்தது, எல்லாம் ஒழுங்கின்மையா இருந்தது. தேவன் என்ன செய்தார் பாருங்க, ஒழுங்கின்மை பார்த்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார் பாருங்க. இருள் வெளிச்சமாய் மாறுவதாக, உலகங்கள் உண்டாவதாக, நட்சத்திரங்கள் உண்டாகுவதாக, எல்லாவற்றையும் வாயின் வார்த்தையினாலே, வல்லமை உள்ள வசனத்தினாலே எல்லாவற்றையும் படைத்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா, தேவ வார்த்தை மேலே விசுவாசம் வைங்க, கடவுள் மேலே விசுவாசம் வைங்க. நீங்களும் கடவுளை ஒன்னா இருங்க. ஆமே. என் வசனம் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் வசனம் ஆவியாய் ஜீவனா இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்க வாசிக்க உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. உங்க மறுரூபமாக்கப்படுவீங்க, உங்க சிந்தை மாறும். நீங்க தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் எப்படி வரும், விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. விசுவாசம் கேள்வினாலே வரும். என்ன கேள்வினால் வரும், கேள்வி கேட்கறதுனா. சில பேர் நினைக்கிறாங்க விசுவாசம் எப்படி வரும்னா எழுந்து நின்று கேள்வி கேட்டா விசுவாசம் வந்துடும் நினைக்கிறாங்க. விசுவாசம் எப்படி வரப்போதில்லை, விசுவாசம் கேள்வினால் வரும். வசனத்தை இங்கு நான் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம். நீங்க கேட்க விசுவாசம் வரும். அல்லேலூயா.
விசுவாசம் வரும். வார்த்தையில தான் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்கணுங்க. கடவுள் மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், வார்த்தை மேலே விசுவாசம் இருக்கணும். பாருங்க, தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்குது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்குது. தேவனுடைய வல்லமை எங்க இருக்குதுன்னு கேட்டேன், நான் என்ன சொல்ல முடியும்? அவருடைய வார்த்தையில் இருக்குது, அவருடைய வசனத்திலே வல்லமை இருக்கிறது. ஆமே, அவர் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை பெருகினது. ஆமே, சுவிசேஷத்தை அறிவித்த போது லிஸ்ரா பட்டணத்திலே பவுல் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கும் போது ஒரு சப்பானியா இருந்தவன், பிறவியிலிருந்து சப்பானியா இருந்தவன், அவன் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது விசுவாசம் வந்து விட்டது. அல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசம் வரணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை படிக்கணும், இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானிக்கணும். அதனால யோசுவா கிட்ட சொன்னார், யோசுவா, இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் நீ தியானித்துக் கொண்டிருந்து அப்போது உனக்கு வெற்றி கிடைக்கும். 31 ராஜாக்கள் அவன் ஜெயித்தான்டா, அவன் இரவும் பகலும் யோசுவா தேவனுடைய வார்த்தை மேல வசனத்தின் மேல கவனம் இருந்தது. அல்லேலூயா. தேவனோ அவனோடு கூட இருந்தா. வசனத்தை, இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை அவன் வாசித்துக் கொண்டே இருந்தான். வசனத்திலே அவருடைய சர்வத்தையும் தாங்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. இந்த உலகங்கள் எல்லாம் ஒரு சர்வ வல்லமையினாலே தாங்கிக் கொண்டு இருக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் இன்னைக்கு நிற்குதுன்னா, பூமி இன்னைக்கு நிற்குதுன்னா, காற்றும் கடலையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்குன்னா அவர் வல்லமையுள்ள வசனத்தினால் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரண ஆள் இல்லை. ஆமென், அல்லேலூயா. வார்த்தையினால் உலகங்களை படைத்தவர். உண்டாக கடவுள் என்று சொன்னார், உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாகுதுன்னா உண்டாயிற்று. வெறுமை, ஒழுங்கின்மை இருந்தது பாருங்க. அந்த வெறுமை ஒழுங்கின்மை பற்றி அவர் பேசினில்ல. வெறுமை மாறுவதாக, ஒழுங்கின்மை மாறுவதாக. உன் வாழ்க்கையில் வெறுமை இருக்குதா, ஒழுங்கின்மை இருக்குதா, அதை எல்லாவற்றையும் நீங்க மாற்ற முடியும் விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையினாலே உலகங்களை படைத்த தேவன் வார்த்தையை அனுப்பி நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அல்லேலூயா. நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தேவ வசனத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒரு சரீரம் குணமாக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. இப்போது சரீரத்தை எந்த வியாதியா இருந்தாலும் நீ விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பேனா, தேவனுடைய வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குறா, உன்னை அழிவுக்கு காக்குறா, உன்னை மரணத்திலிருந்து காக்குறா, உன்னை தூக்கி எடுக்கிறா. தேவ வசனம் உனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் வசனத்தின் மேல் கவனம் செலுத்தணும், வசனத்தின் மேல் உறுதியா இருக்கணும். என் ஜெபத்திலே நான் எந்த ஜெபம் பண்ணினாலும் வசனம் இல்லாமல் ஜெபிப்பதில்லை. நான் வசனத்தை தேடுவேன். எதற்கெல்லாம் வசனத்தை தேடுவேன்? ஆரோக்கியத்துக்கு, சுகத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு, செழிப்புக்கு, வெற்றிக்கு, ஞானத்துக்கு, பலத்துக்கு, எல்லாவற்றுக்கும் வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. ஒரு மனிதன் வெற்றியாய் வாழ்வான் என்றால் அவன் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு இருப்பான். ஆமே, தேவனும் அவருடைய வார்த்தை ஒன்றா இருக்கிறது. வார்த்தை மாறாது. வானம் பூமி மாறி போகும், என் வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மேல் கவனமா இருங்கள். அல்லேலூயா. வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. வார்த்தை மழையை போல உங்கள் மத்தியில் பொழிந்து கொண்டு இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மழையை போல இருக்கிறதாம். மழை வானத்திலிருந்து பூமியிலே மழை பொய்ந்த உடனே பூமியில் இருக்கிற புல்லையும் பூண்டையும் அது செழிப்புள்ளதாக மாற்றுகிறது போல தமது வசனத்தை பூமியில அனுப்பி உங்கள் வாழ்க்கை செழிப்புள்ளதாக மாற்றுவார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை வறட்சியா இருக்குதா, உன் வாழ்க்கை பலவீனமா இருக்குதா, உன் வாழ்க்கையில கண்ணீர் இருக்குதா, வேதனை இருக்குதா, குழப்பம் இருக்குதா, தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குறார், அழிவுக்கு காக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை மேல் கவனம். ஆமே, எத்தனை வருஷம் நீங்க சபையில் விசுவாசியா வந்திருந்தோம், இன்னும் வாழ்க்கை மாறல என்றால் தேவன் காரணம் அல்ல. தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவ வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்க பாருங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு சந்ததியை நான் தருவேன் என்று சொன்ன போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா. 2500 கிலோமீட்டர் மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருந்து அவன் புறப்பட்டு வந்தாராம். அல்லேலூயா. 75வது வயசிலே ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சரீரம் செத்து போச்சு, சாரார் கர்ப்பமும் செத்து போயிடுச்சு, வாக்கு தத்தம் மட்டும் இருக்குது. இன்னும் குழந்தை பிறக்கல, இன்னும் நாட்கள் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, என் வீட்டில் இருக்க எலியாச அவன் குழந்தை பெற்று இருக்கிறான், அவன் வந்து என் வீட்டில் எஜமானனா மாறிட போறான், எனக்கு என்ன தெரிவீர் ஆண்டவரே? 25 வருஷம். ஆமே. ஆபிரகாமை குறித்து சொல்றாரு, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இல்லை,
தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி தேவனுடைய வார்த்தையை எண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதை எண்ண வேண்டும் என்றா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எண்ண வேண்டும். கால தாமதமாகலாங்க, கடவுளுடைய வார்த்தை பொய்யாகாது. ஆமென், அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் காலம் தாமதமாச்சு. ஆனா ஏற்ற காலத்திலே குறித்த நேரத்திலே ஈசாக்கு உன்னிடத்தில் உற்பத்தி ஆவான், நான் அடுத்த வருஷம் வருவேன். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருந்தா. எதை அவர் எண்ணிக்கொண்டே இருந்தா? எதைங்க எண்ணிக்கொண்டே இருந்தா? நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று சொன்னாரே, அதையே எண்ணிக்கொண்டிருந்தான். அதுனா என்ன அர்த்தம்? வார்த்தை. அன்னைக்கு பைபிள் இல்லைங்க, வாக்குத்தத்தம் என்பது வார்த்தை. அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான், சரீரத்தை நம்பல. என்ன, என் சரீரம் செத்து போச்சு, சாரால் கொண்டு செத்து போச்சு, அதெல்லாம் என்னல, எதை எண்ணிக்கொண்டிருந்தான்? அதையே பார்த்து கொண்டு இருக்கான். பூமியை பார்க்கும் போதெல்லாம் உன்னை கடற்கரத்திலான மக்களாக உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தத்தை நினைக்கிறான். வானத்தை பார்க்கிறான். வானத்தை பார்க்கும் போதெல்லாம் நட்சத்திரங்களை பெருக பண்ணுவது போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினதை கவனிக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி தேவ வாக்குத்தத்தையே நம்பிக்கொண்டே அதையே எண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. நீங்க எதை எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க? உங்க சூழ்நிலை எண்ணிக்கொண்டு இருக்கீங்களா? உங்க பிரச்சனைகள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை இன்னும் மாறல, இன்னும் எனக்கு சரியான காரியங்கள் நடக்கல, எனக்கு இன்னும் வெற்றி வரல, இன்னும் ஜெயம் வரல, எங்க வாழ்க்கை எதுவும் மாற்றம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கீங்களா? எதை எண்ணிக்கொண்டு இருக்கீங்க? உங்க சூழ்நிலையா, உங்க பிரச்சனையா? நீங்க பிரச்சனையை எண்ணிக்கொண்டா பிரச்சனை மாறாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதை எண்ணிக்கொண்டிருங்கள். அல்லேலூயா. வார்த்தையே நினைவு கூறுங்கள். அந்த நினைவு தான் உங்களை பெரிய அளவு கொண்டு வருங்க. அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு வார்த்தை கொண்டுதான் இந்த உலகத்தையே ஆளுகை செய்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், மனிதனா வந்தார். மனிதன்னா யாரு? ஒரு தேவ மனிதன்னா யாரு? இயேசு இந்த உலகத்தில் 100% நம்மை போல பாடு உள்ளவராகவும் ஒரு மனுஷனாகவும் தாகம் உள்ளவராகவும் பசி உள்ளவராகவுமே வந்தார். அவருக்கும் ரெஸ்ட் தேவைப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டிருந்தும் அவர் மனுஷன்னா யாரு? ஆதாமுக்கு கொடுத்தாரு ஆளுகை. இந்த பூமியை உண்டாக்கும் போது என்ன ஆளுகை கொடுத்தாரு? நீங்கள் பலுகி பெருகி, என்ன சொன்னாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி பூமி முழுவதையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஆதாம் இழந்து போயிருந்தான். இழந்து போனதை திரும்ப அழிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். எதையெல்லாம் ஆதாம் இழந்தாரோ அதையெல்லாம் ஆண்டவராகி இயேசு அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவர் எப்படி இருந்தார்னா தேவகுமாரனாகவே தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய வாயில வல்லமை இருந்தது, அவருடைய வாயில கிருபை உள்ள வார்த்தைகள் இருந்தது. அவர் பேச ஆரம்பித்தார் பாருங்க, இந்த இயற்கை உலகமே ஸ்தம்பித்து போயிடுச்சு. ஒரு டைம் கப்பலில் போய்கிட்டே இருக்கிறார். கடலில் போய்கிட்டே இருந்த போது அந்த சமயத்தில் காற்று வீசுது, கப்பல் கொந்தளிக்குது, அந்த கடல் கொந்தளிக்குது. காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது சீஷர்கள்லாம் வந்து பதறாங்க. இவங்க ஒரு மீனவர்கள், கப்பலில் நிறைய நாள் பிரயாணம் பண்ணுங்க, நல்ல அனுபவம், நல்ல திறமசாலிகள். ஆனாலும் அந்த கப்பல் காற்று வீசும்போது அவங்க ஒரே பயம் வந்துச்சு. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, மடிந்து போகிறோமே, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அவங்க எதை பார்த்தார்கள் என்றால் சூழ்நிலையை பார்த்தார்கள். தேவன் இயேசு அவரோடு கூட இருக்கிறத அவங்க யோசிக்கல. ஆமே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனையை பார்த்து இன்னைக்கு கொந்தளிக்கிறோமா தவிர நான் கூட தேவன் இருக்கிறார் என்கிற எண்ணம் வரல. அல்லேலூயா. இந்த எண்ணம் வரல பாருங்க. கடவுள் என் கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் வரல. பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் தேவன் இருக்கிறார். அவரை தட்டி எழுப்பும் போது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாத அமைதலாறு, காற்றை அமைதலாறு என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு மனிதன் எப்படி வாழணுமோ அந்த மனித சாயலை அவர் வெளிப்படுத்தினார். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அவர் என்ன பண்ணாராம்? அமைதிப்படுத்தினார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று அந்த 100க்கு அதிபதியை சொன்ன போது பாருங்க, இஸ்ரவேலிலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் என் வார்த்தையை நம்புறான். 100க்கு அதிபதி இவன் வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்கிறான். அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்றான், ஆண்டவரே நான் ஒருத்தனை போனா போறான், ஒருத்தர் வானா வரான், ஒருத்தர் உட்காருனா உட்காடுறான், ஒருத்தர் எழுந்துக்குனா எழுந்திருக்கிறான், எனக்கு நான் 100க்கு அதிபதி,
100 பேர் எனக்கு வேலை செய்யறவங்க இருக்கிறான், நான் சொன்னதெல்லாம் செய்வாங்க, நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் செய்வாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராரு கவனிங்க, என்ன சொல்ல வராரு? நான் ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தாலும் எனக்கு சேவகர்கள் உண்டு, நான் கட்டளையிட்டா அது நடக்கும். அதே போல உமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. வியாதியை பார்த்து, நோயை பார்த்து, பிசாசை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, காற்றை பார்த்து, சமுத்திரத்தை பார்த்து நீ போன்னு சொன்னா அது போகும். அதனால தான் சொன்னா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரமான் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. இனி நம்புறோமா ஆண்டவர்கிட்ட? அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. ஒரே ஒரு வார்த்தையினால ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறும். ஆமீன். அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் இருக்கிறார். இயேசு அநேக இடங்களில் பிரசங்கம் பண்ணி இருக்கும்போது பிசாசுகளை துரத்துகிறார். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை கேட்டு பிசாசு நடுநடுங்கிறது. இவர் எப்படியாப்பட்டவரோ, இவர் எப்படியாப்பட்டவரோ, பேய் பிசாசு இவருக்கு கீழ்ப்படிதே. இந்த பூமியில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அற்புதங்களை, அடையாளங்களை இயேசு செய்கிறாரே. கிருபை உள்ள வார்த்தைகள், அதிகாரங்கள் வெளிப்படுகிறதே. இந்த அதிகாரத்தை இயேசுவிடத்தை எல்லா ஜனங்கள் அன்னைக்கு இருந்த யூதர்கள்லாம் பார்த்தாங்க பாருங்க. அல்லேலூயா. மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவரை போலவே என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்தது கிரியையும் செய்வான், இதுக்கு மேலான கிரியையும் செய்வான் என்று சொன்னாரே. அவரை போல மாற்றும்படியாக, குமாரனுடைய சாயலை அடையும்படியாக, நாம் அவரை போல இருக்கும்படியாக அப்போஸ்தலர்களை அழைத்து நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்க புறப்பட்டு போய் மரித்தோரை எழுப்புங்க, குஷ்டரோகியை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொன்னாரே. எதுக்கு சொன்னாரு? எனக்கு இருக்கிற அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, பாதாளத்து வாசல்கள் உன்னை சேதப்படுத்தாது. இன்னைக்கு பிரச்சனைகள், வியாதிகள் சரீரத்தில் இன்னைக்கு இருக்கு. நிறைய மக்களுக்கு வியாதியை பார்த்து நம்ம எதிர்க்க நிற்கிறது இல்லை, பிரச்சனையை பார்த்து நம்ம எதிர்க்கல. ஏன் காரணம் என்ன? பயப்படுறோம். வியாதி ஏன் வருது? வியாதி ஏன் நம்ம சரீரத்தை ஆளுகை செய்யுது? இயேசு கிறிஸ்து தழும்புலா நான் சுகமானேன் என்று நீ சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அவர் தழும்புலா நான் சுகமானேன். 1 பேதுரு 2:24 படி அவர் தழும்புலா சுகமானேன், அவர் தழும்புலா நான் சுகமானேன் சொல்லி சொல்லி தெய்வீக சுகத்தை நான் பெறணுங்க. அல்லேலூயா. தரித்திரம் இருக்குதா? வசனங்களை தேடுங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையினால் நிறைவாக்குவா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம், வானமும் பூமி அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். பூமியில் உள்ள எல்லா நிறைவும், கடல் சமுத்திரத்தில் இருக்கிறது எல்லாம், பூமியில் இருக்க தங்கம் எல்லாம் அவருடையது தான், சமுத்திரத்துக்கு எல்லா மீனும் அவருடையது தான். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையினால் நிறைவாக்குவார். இயேசு நம்முடைய தரித்திரத்தை சிலுவையில் சுமந்தார். எப்படி வியாதியை சிலுவையில் சுமந்தாரோ, எப்படி பாவத்தை சிலுவையில் சுமந்தாரோ, அதே போல தரித்திரத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்தார். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு தரித்திரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பசியோடு, பட்டினியோடு, தேவைகளோடு, குறைவோடு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சுகத்தோடு வாழலாம். ஆமென். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் சொல்லுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியணும். என்னங்க சொல்லு கீழ்ப்படியணும்? கானா ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. திராட்சை ரசம் அவங்களுக்கு குறைவுபட்ட போது தண்ணீர் எப்படி திராட்சை ரசமாக மாறும்? மரியாளுக்கு தெரியும், விஷயம் தெரியும். இவர் மனுஷனாக இருந்தும் தேவகுமாரனாக இருக்கிறார், இவரால் அற்புதம் செய்ய முடியும் என்பதை இவர் நம்புறாங்க பாருங்க. அந்த வேலைக்காரங்கிட்ட போய் சொல்றார், மரியாதையே போய் சொல்றா இயேசுநாதர்கிட்ட, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, என் நேரம் என்ன வரல, என் நேரம் என்ன வரல. அப்போ போய் சொல்றா ரகசியத்தை, வேலைக்காரங்கிட்ட போய் சொல்றா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு. ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். ஆமென். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி செய்தா தண்ணி திராட்சை ரசமா மாறும். அவர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அங்கிருந்து எல்லா யூதர்களும், அங்கிருந்து எல்லா சிஷ்யர்களும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. விசுவாசம் எப்படிங்க வரும்? அவருடைய வார்த்தையில் இருக்குதுங்க. ராம் முழுவதும் மீன் பிடித்தாங்க. பேதுரு பிரயாசப்பட்டான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை, வலைய சும்மா அலசிக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆடையத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலது பக்கமாக உன் வலையை போடு என்றாரு. ஆண்டவரே, முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், முழுவதும் என்ன பண்ணேன், நான் பாடுபட்டேன், முழுவதும் என்ன பண்ணேன் நான். சரி, ஒரு மீனவனுக்கு தெரியாதா ராத்திரியில் எங்கே போட்டால் மீன் பிடிக்க முடியும், எந்த இடத்துல மீன் வரும் தெரியாதா? ஆண்டவர் சார் அப்படியும் அவன் சொல்கிறான், பேதுரு, ஆயினும் என்னுடைய பிளான், என் திட்டங்கள்லாம் விட்டுடுங்க, ஆயினும் உங்களுடைய வார்த்தைப்படி நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைப்படி நான் செய்கிறேன்னு புறப்பட்டு போன போது அவர் 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்கள் நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா.
யார் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதத்தை நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். வார்த்தை மேல் நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். தனிமையான மனுஷனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிற தேவன். தனிமையான மனுஷனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறேன். எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லைங்க. ஒரு காலத்தில் தனியாக இருந்தோம், எங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு அன்னாடு காசிங்களாக இருந்தோம். தனியாக இந்த இடத்துல ஒரு ஒரு அரை கிரவுண்டில் நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி கட்டிக்கின்னு இருந்தோம். ஆண்டவர் விசுவாசிக்க ஆரம்பித்தோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த இடத்த வாங்க வைத்தார். பாருங்கள், நாங்கள் நீண்ட நாளாக ஜெபமணினே இருந்தேன். ஜெபமணினே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த நாள் வீடை கட்ட ஆரம்பினார். நான் ஜெபம் பண்ணேன் இந்த வசனத்தை வச்சு தான். சங்கீதம் 68:8 நினைக்கிறேன், 6 நினைக்கிறேன். அப்போது தனிமையான மனுஷனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லினோம்னா, கர்த்தர் வீடுகளை கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு வீடு இல்லையா, கர்த்தர் கட்டி தர முடியும். ஆமென். இந்த விசுவாசம் தாங்க. தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கையாக இருந்தேன். என்கிட்ட 2 லட்ச ரூபா தான் இந்த வீடு கட்டும்போது. இந்த வீடு கட்டும்போது அது கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கே பணம் வந்தது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைப்படி நீ செய்ய ஆரம்பித்தா தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆமென். நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டியதுங்க, வார்த்தையை கவனிங்க. உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்கிட்ட இருக்குது இவ்வளோதானு சொல்லாதீங்க. 5 அப்பம் 2 மீன் அவர் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுக்குற தேவன், குறைவுகளை நிறைவாக்குற தேவன். உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையினாலே அவர் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ தான் மெசேஜுக்கு வரேன். ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும் நான் அந்த வார்த்தைகளுக்கு போல, வார்த்தையை இப்போ தான் எடுக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடுவோம். ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். யாரை நோக்கி ஓடணுமா? யாரை நோக்கி ஓடணுமா? பாஸ்டர் நோக்கி ஓடுங்கள், முதலமைச்சரை நோக்கி ஓடுங்கள், உங்கள் அப்பா அம்மா நோக்கி ஓடுங்கள் சொல்லலை பாருங்கள் பைபிள். யாரை நோக்கி ஓடணுமா? இயேசு தான் உங்களுக்கு முன்மாதிரி, ரோல் மாடல். அவரை நோக்கி தான் நம்ம ஓடணும். விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கியே ஓடுங்கள். உங்கள் ஓட்டத்தை பொறுமையாக அவரை பார்த்துக்கினே ஓடுங்க. வேகமாக ஓடணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. பொறுமையாக நிதானமாக ஓடுங்க. ஓடும்போது இத்தனை திரளான ஜனங்கள், மேகம் போன்று இத்தனை திரளான ஜனங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிரேயர் 11:1 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை திரளான சாட்சிகள்னா அங்கே பட்டியல் பாருங்கள், எல்லாரையும் சேர்த்து வருது. இத்தனை திரளான சாட்சிகள்னா இவ்வளோ ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் இவ்வளோ திரளான சாட்சிகள். மேகம் போல இவ்வளோ திரளான பரிசுத்தவான்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, அவங்க வந்தாலும் கூட அந்த சாட்சிகளெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆமே. என்ன சொல்லுவார்? பாரமான பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குற நோக்கி ஓடுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே பாரம் வரும், பாவம் வரும். அது நம்மளுடைய ஓட்டத்தை தடை செய்யும். நம்ம ஓட வேண்டிய இடத்துக்கு போகக்கூடாதபடி இந்த பாவம் என்கிற ஒரு பெரிய தடை நம்முடைய வாழ்க்கையில் வருங்க. விசுவாசம் உனக்கு தேவை. அல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையில் வரும். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நீ இருதயத்தில் வார்த்தை வைத்தினா உனக்கு பாவம் உனக்கு அண்டாகுது. ஆமே. பரிசுத்தராகிய வார்த்தையை உன் உள்ளத்தில் வைத்தினா எந்த பாவம் உன்னை மேற்கொள்ளாது. வார்த்தை இல்லாதவன் பாவம் நிறைந்தவன் என்று ஒரு பரிசுத்தவன் சொல்றார். வார்த்தை இல்லாதவன் அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். நீ தேவனுடைய வார்த்தை நான் நிரம்பிருங்க, வெளிச்சம் உள்ள போக இருள் தானாக வெளியே போகும். அல்லேலூயா. பாரமான யாவைத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கியே ஓடிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. பேதுரு கடல் மேலே நடந்து வந்தான். வா என்று சொன்னபோது நடந்து வந்தான். அவன் இயேசுவை நோக்கி பார்த்த வரைக்கும் அவன் நடந்து ஆரம்பித்தான். ஆனால் என்ன நடந்தது பாருங்க, சூழ்நிலையும் காற்றையும் கடலையும் பார்க்கும்போது அவன் மூழ்க ஆரம்பிச்சிட்டான். இல்லையா? அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூழ்நிலையை பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்க. இயேசுவை பார்த்தவரையும் அவன் நடந்தான், அவன் ஓடினான், அவன் ஓட்டம் ஜெயமாக இருந்தது. கர்த்தர் உங்கள் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க பண்ணுவார். அவர் தான் உனக்கு விசுவாசத்தை கொடுத்தவர், விசுவாசத்தை தொடங்கினவர். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறதையும் காணப்படாததின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? தோமாவுடைய விசுவாசம் அல்ல,
ஆபிரகாமின் விசுவாசம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தோமாவின் விசுவாசத்தை பற்றி நான் சொல்லலை. நான் கண்டு, நான் தொட்டு, நான் பார்த்தா தான் நம்புவேன் என்கிற விசுவாசம் தோமாவுடைய விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசம் அப்படி அல்ல. அல்லேலூயா. சரீரம் செத்து போனாலும், கர்ப்பம் செத்து போனாலும் தேவனுடைய வார்த்தை மேல் அவன் எண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைங்க, அதுதான் விசுவாசம். ஏன் இதை சொல்றேன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபகுக்கு சொல்றார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 4 இடங்களில் வருதுங்க, எழுதி இருக்கிறது என்று ரோமர் 1:17 சொல்லியிருக்கிறார், கலாத்தியர் 3:11 சொல்லியிருக்கிறார், எபிரேயர் 10:38 சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நியாய பிரமாணத்தினால, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. நீ பிழைக்க முடியும். இந்த பூமியில் உனக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் போராட்டம் வந்தாலும் விசுவாசம் என்கிற சக்தி உனக்குள்ள இருக்குமானா எல்லாவற்றையும் கடந்து போக முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் விசுவாசம் என்னும் பிரமாணம் ஒன்று இருக்குது பாருங்க. புவியீர்ப்பு பிரமாணம் ஒன்று இருக்குது. இந்த புவியீர்ப்பு பிரமாணம், இந்த மைக்கை நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன், இதை நான் விட்டேன்னா இந்த மைக்கு கீழே விழும். எத்தனை தடவை விட்டாலும் விழும். ஏனென்றா இந்த புவியீர்ப்பு பிரமாணம் இதை இழுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் விசுவாச பிரமாணம் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த விசுவாச பிரமாணம் எல்லாவற்றையும் தகர்த்து மேலே எழும்ப பண்ணுகிறது. அல்லேலூயா. இந்த புவியீர்ப்பு பிரமாணம், இந்த ஏர்பிளைன் கண்டுபிடிச்சாங்க, ஏர்பிளைன் டைனமான்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த பிரமாணத்தை எவ்வளோ டன் எடை உள்ளதுங்க, கிட்ட 1500 டன்னு உடைய எடை உள்ளது. அதுக்கு மேலே மனுஷருங்க, அதுக்கு மேலே சுமைகள் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. ஆனாலும் இந்த ஃப்ளைட்டு வந்து ஒரு சின்ன கல் போட்டாலும் கீழே வந்து இந்த ஃப்ளைட்டு பறக்குதுன்னா என்ன, அதுக்கு ஒரு பிரமாணத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த புவியீர்ப்பு சக்தியிலிருந்து தள்ளி உந்து தள்ளி இந்த பூமியிலிருந்து மேலே பறக்கக்கூடிய உந்து விசையை உண்டாக்குனாங்க பாருங்க. அதுதாங்க பிரமாணம். அல்லேலூயா. எப்படி ஆகும்? விசுவாசித்தால் எல்லாம் மகிமை காண முடியும். விசுவாசித்தால் தேவ மகிமை காண முடியும். உனக்கு விசுவாசம் இருக்குதா? தேவ மகிமை காண முடியும். எப்படி ஆகும்? ஆண்டவரே, மரித்து விட்டான் லாசரு, எப்படி ஆகும்? நான் சொன்னேன்ல, விசுவாசித்தா தேவ மகிமை காண்பா. அவன் மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுந்திருப்பான்னு சொன்னேன்ல, அதை விசுவாசி என்று சொல்றார். அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது. மகனே, உன் விசுவாசம் உன் கண் பார்வை கொடுத்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் தான், யாருடைய விசுவாசம் கிடையாது. ஆண்டவர் உனக்கு விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறார், விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தட்டி எழுப்பு. அல்லேலூயா. தீமோத்தேயுவே, உன் பாட்டிய ஐனிக்குள்ள ஜெனிக்காலுக்குள்ள இருந்தது, அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குது. கிறிஸ்துக்குள்ள இருக்க அந்த விசுவாசம் உனக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? அல்லேலூயா.